ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிருத்திகை ஸ்பெஷல் சாம்பார் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கேரட்லாம் போட்டு வெண்டைக்காய்லாம் போட்டு சூப்பரான சாம்பார். அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு தொக்கு நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ரெண்டுமே செம காம்பினேஷன். யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுறது தான். இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி செய்வோன்றது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, தோரம்பருப்பு ஒரு அழகு தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு அதில் ஒரு 4-5 உருளைக்கிழங்கு போட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு 6 விசில் வேக வச்சு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ சாம்பார் செய்கிறதுக்கான பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் பார்த்தா பெருங்காயம் கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஒன்றும் பயமாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட். இந்த சாம்பார் நல்லா திக்காக நல்லா கமன்னு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வருது. வதங்கி வந்த கேப்பில் பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஸோ விசில்லாம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு தனியாக ஒரு கிணத்துல எடுத்து வச்சுருக்கேன். பருப்பும் இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வருது. நல்லா இந்த தக்காளி நல்லா நசுக்கி நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி. இப்போ காய்கறிலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட், முருங்கைக்காய், பீன்ஸ், வெண்டைக்காய் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அந்த ஹீட்லேயே காய்கறி நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு, 2 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 10 செகண்ட் அது வதக்கினா போதும். நல்லா வதக்கிட்டு இப்போ சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு சாம்பார் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த காய் வேகணும் இல்லையா, அதனால நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2.5 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தட்டு ஃபுல்லாக போட்டு மூடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கேப் விட்டு மூடுங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு தட்டு நல்லா திறந்ததுக்கப்புறம் 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் தட்டு திறந்து பாருங்கள். ஸோ முருங்கைக்காய் பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு, உடஞ்சிருக்கு. ஸோ முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு, எல்லா காயுமே வெந்துருச்சு. இப்போ ஃபைனலாக மாங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் தான் மாங்காய் ஆட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணால் ரொம்ப குழஞ்சிரும். இப்போ நான் பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். பருப்புலேயே ஒரு மீடியம் சைஸ் லெமன் இருக்கும் இல்லையா, அந்த சைஸ் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி அந்த பருப்புலேயே நான் ஊற்றியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பருப்பு புளி தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சாம்பார் நல்லா இப்போ ஃபைனலாக கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நல்லா மேஷ் ஆகி நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 டீஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆயில் கூட நீங்கள் அகைன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு பீஸும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடுன்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெண்டுமே சாம்பார் ப்ளஸ் உருளைக்கிழங்கு ரொம்ப செமையான காம்பினேஷன். இப்போ பாருங்கள் எண்ணெய் கம்மியாக இருக்கனால 2 ஸ்பூன் வந்து நான் சுற்றி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு விட்டுருங்க. ஒரு 7 மினிட்ஸில் சூப்பரான உருளைக்கிழங்கு தொக்கு நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு தொக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அட் த சேம் டைம் நம்மளோட சாம்பார் மாங்காய் சாம்பாரும் சூப்பராக நல்லா கமன்னு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கை ஃபுல்லாக ஒரு கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாங்காய் நல்லா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மாங்காய் நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கிருத்திகை ஸ்பெஷல் மாங்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் உருளைக்கிழங்கு தொக்கும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதே மாதிரி நல்ல ரெசிபியோட திரும்ப வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.